இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. நேற்று சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ் வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா சட்டப்பேரவையில மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்களுக்கு போதுமான நேரம் ஒதுக்குறது இல்ல. அதனால சபாநாயகரை கண்டிச்சு நாங்க கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை அதிமுக எம்எல்ஏக்கள் தரப்புல தெரிவிக்கப்படுது. குறிப்பா நேற்றைய தினமே அதிமுக தரப்புல இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் சம்பந்தமா சட்டப்பேரவையில விவாதிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனால பேரவையில விவாதிக்க முடியாது அப்படின்னு சபாநாயகர் தெரிவிச்சிருந்தாரு. அப்போ அதிமுக தரப்புல அமளியில ஈடுபட்டாங்க. குறிப்பா சட்டப்பேரவைக்குள்ள பதாகைகளை கொண்டு வந்திருந்த அதிமுக எம்எல்ஏக்களை சபாநாயகர் அப்பாவும் நேற்று ஒரு நாள் சஸ்பெண்டும் செஞ்சிருந்தாரு. இந்த சூழல்ல அதிமுக தரப்புல வைக்கக்கூடிய தொடர் குற்றச்சாட்டு, பிரதான எதிர்கட்சியா அதிமுக இருக்கிறோம், ஆனா மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு சட்டப்பேரவையில அதிமுகவுக்கு போதுமான நேரம் வழங்குறது இல்ல, அதிமுக தரப்புல பேசக்கூடிய காட்சிகள் கூட நேரலையில கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தரப்புல தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு பேரவை கூட்டத்தொடருக்கு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருக்காங்க. சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.